ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கிறாங்களோ, கவனமாக இருக்காங்களோ, அலர்ட்டாக இருக்கிறாங்களோ, அவங்க அசந்து போனாலும் திருப்பி கை இறங்கி போனாலும் திருப்பி மோசையை போல கையை தூக்கிடுவாங்க. விசுவாசம் தளர்ந்து போனாலும் மீண்டும் விசுவாசத்தை தூக்கிடுவாங்க. எனக்கெல்லாம் விசுவாச தளர்ச்சியே வராது என்று ஒருவனும் இந்த பூமியிலே சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை சொல்ல முடியும், எனக்கு விசுவாச தளர்ச்சி வந்தாலும் மற்றவர்களுடைய உற்சாகப்படுத்துதலினாலும் ஆவியானவருடைய ஒத்தாசையினாலும் வேத வசனத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினாலும் நான் மீண்டும் என் விசுவாச தளர்ச்சியை நான் ஜாக்கிரதையாயிருந்து மேற்கொள்வேன் என்பதுதான் முக்கியம். இங்கே வேதம் சொல்லுகிறது, மோசேனுடைய கை அசந்து போன கை இப்பொழுது என்னாச்சா, அசந்து போயிருச்சு. அது எதை குறிக்கிறது? விசுவாசத்தின் தளர்ச்சியை குறிக்கிறது. விசுவாசத்திலே நாம் தளர்ந்து போகக்கூடாது. விசுவாசத்தில் தளர்ச்சி வரும் பொழுது அமலேக்கு மேற்கொள்ளுவான், பிசாசு மேற்கொள்ளுகிறான், பிரச்சனைகள் மேற்கொள்ளுகிறது, பிரச்சனைகள் ஜெயிக்கிறது. நாம் சோர்ந்து போவோமானால், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆபத்து காலம் வருமா? கட்டாயம் வரும். என்ன செய்யணும்? விசுவாசத்துல தளர்ந்து போவாதீங்க, விசுவாசத்தை தூக்கி பிடிங்க. அதற்கு என்னங்க செய்யணும்? பக்தி விருத்தி அடையணும், தேற்றப்படணும், ஜாக்கிரதையா இருக்கணும், ஆவிலே அனலா இருக்கணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு எல்லாம் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா.